வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தம், ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. விழுந்து நொறுங்கியது F-16 போர் விமானம். ஈரான் மீது அமெரிக்கா உக்கிர தாக்குதல், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. ஈரானிய நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்த அமெரிக்கா. வாஷிங்டனில் நெதன்யாகு தங்கியிருந்த விடுதியை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள். போரினால் முடங்கிய காசா வைத்தியசாலைகள் கடும் நெருக்கடி. எகிப்தில் அமெரிக்க எரிவாயு கப்பல் மீது தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். இஸ்ரேல் காசா போரில் 60,000 குழந்தைகளின் பெற்றோர்கள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். குவைத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சீன நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ராணுவம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை ஜோர்தானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய சில மணி நேரங்களிலேயே குவைத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் ராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் உட்பட பல இலக்குகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கெஸ் தீவு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளதாக ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தோடு எகிப்தின் டமியேட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 இயற்கை எரிவாயு படகுகள் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் சவுதி அரேபியாவின் அப்கேக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் மற்றும் பொருளாதாரத்திலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் என அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போர் பணியில் ஈடுபட்டிருந்த உக்ரைனின் F-16 போர் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவசரகால வெளியேற்றத்தை பயன்படுத்தி விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் வான்வழி இலக்குகளை இடைமறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் நிபுணர்கள் தீவிர ஆய்வை நடத்தி வருவதாக உக்ரைனிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தால் தரையில் பொதுமக்களுக்கோ அல்லது உடைமைகளுக்கோ எவ்வித சேதம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் வான்வழி தாக்குதலின் போது ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை இடைமறிக்கவும் முன்னணி பகுதியில் உள்ள ரஷ்யாவின் நிலைகள் மீதும் ஏவுகணைகளை வீசி தாக்கவும் இந்த F-16 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் மீண்டும் தொடங்கியதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தலைமையிலான தாக்குதலுக்கு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்க படைகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் ஹெஸ் தீவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் தாக்கப்பட்டதில் ஒரு தம்பதியினரும் அவர்களது 2 வயது குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்தது. குடும்பத்தின் மற்ற 2 குழந்தைகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஹோர்மோஸ்கான் துணை ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஹீஸ் தீவிலும் புஷேரிலும் ஈரானின் எண்ணெய் தொழிலின் மையமான குசெஸ்தான் மாகாணத்தின் 4 இடங்களிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய நிறுவனங்கள் மீது தடைகளை விதிப்பதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பாதையில் செல்லும் வணிக கப்பல்களிடம் கட்டாய காப்பீட்டு என்ற பெயரில் சட்டவிரோத பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக 2 ஈரானிய நிறுவனங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த 2 நிறுவனங்கள் மீதும் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது. பெர்சியன் ஹெல்ப் மேரின் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் ஹார்முஸ் சோப்ரேரின் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆகிய 2 நிறுவனங்களுக்கே தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் பின்னணியில் இயங்கும் இந்த நிறுவனங்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் கட்டாய கடல்சார் காப்பீட்டை வழங்குமாறு நிர்பந்தித்து பணத்தை பறிக்கும் சட்டவிரோத திட்டத்தில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. கப்பல்களை கைப்பற்றுதல் போன்ற பெரும்பாலான அபாயங்களை ஈரானே செயற்கையாக உருவாக்கிவிட்டு அந்த அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக கூறி வணிக கப்பல்களிடம் நிதியை திரட்டுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தடைகளை மீறி ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் ரசாயன பொருட்களை சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கடத்தி சென்ற நிழல்படை கப்பல்களை இயக்கிய நிறுவனங்கள் மீதும் அமெரிக்க அரசு தடைகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இரவு உணவருந்திக் கொண்டிருந்த விடுதிக்குள் திடீரென நுழைந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் அவருக்கு எதிராக தீவிர முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். இதன்போது பிபி உங்களால் மறைய முடியாது, நீங்கள் இனப்படுகொலை செய்கிறீர்கள் என முழக்கமிட்டவாறு விடுதியின் உணவக பகுதிக்கு நுழைந்த ஆர்வலர்கள் நெதன்யாகுவுக்கு தங்களது பலத்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். மேலும் மத்திய கிழக்கு தொடரும் மோதல்கள் மற்றும் காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்காவுக்கு வரியந்துள்ள நெதன்யாகுவின் பயணத்தை கண்டிக்கும் வகையில் இந்த உடனடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக தலையிட்டு போராட்டக்காரர்களை வெளியேற்றிய போதிலும் இச்சம்பவம் அந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் காசாவை தொடர்ந்து நீடிக்கும் போர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் கடும் பற்றாக்குறை காரணமாக அங்குள்ள சுகாதார அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் டயாலிசிஸ் நோயாளிகள், உயிரிழந்தவர்கள் மற்றும் காயங்களிலிருந்து மீட்டு வருபவர்கள் உயிர்காக்கும் வைத்திய கவனிப்பு இன்றி தவித்து வருகின்றனர். காசா நகரத்தில் உள்ள அல்ஜிபா வைத்தியசாலையின் டயாலிசிஸ் பிரிவில் நோயாளிகள் வரிசையாக அமர்ந்து பல மணி நேரம் சிகிச்சையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வடக்கு காசாவின் ஜவாலியாவை சேர்ந்த 14 வயது சிறுமி சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டு இங்கு தொடர்ந்தும் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எகிப்தின் மத்திய தரைக்கடல் துறைமுகம் டாமியட்டாவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு சேமிப்பு கப்பல் மீது ட்ரோன் ஒன்று தாக்கியுள்ளதாக கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ப்ரே தெரிவித்துள்ளது. டாமியட்டாவில் 2 எரிவாயு டேங்கர்கள் தீப்பிடித்ததாக இன்ச்கேப் துறைமுக சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் உள்ள மத்திய தரைக்கடல் துறைமுகத்தில் வெடிப்பு சம்பவம் பதிவானதை அடுத்து உள்ளூர் அதிகாரிகள் உடனடியாக பதிலளித்தனர் என என்சாபே துறைமுக சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் எகிப்தின் டாமியட்டா துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்துக்கு பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு சேமிப்பு கப்பல் மீது ட்ரோன் ஒன்று தாக்கியதாகவும் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் கூறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையானது எச்சரிக்கைகளை புறக்கணித்த 3 எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியில் குறிவைத்து தாக்குதல் நடத்திய பின்னர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. கப்பல்களின் பெயர்கள், உரிமை, துல்லியமான இருப்பிடம் மற்றும் நீர்வழியில் நடந்ததாக கூறப்படும் விதிமீறல்களின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஓமானின் கடற்கரையோரமான தெற்கு வழித்தடத்தை தெஹ்ரான் நிராகரித்துள்ளது. அதேவழி அமெரிக்காவின் சட்டவிரோத தலையீடுகளுக்கும் உத்தரவுகளுக்கும் பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது பதிலடி கொடுக்காமல் போகாது என்று IRGC அறிக்கை தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கடந்த 2023 அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 1000க்கும் அதிகமான கொல்லப்பட்டனர். இதையடுத்து காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 73,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 2023 அக்டோபர் முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் 60,737 குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் 52,095 குழந்தைகள் தங்களின் தந்தையையும் 5,929 குழந்தைகள் தங்களின் தாயையும் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2,713 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர்கள் இருவரையும் இழந்துள்ளனர். அத்துடன் 8,858 உறுப்பினர்களை உள்ளடக்கிய 2,276 குடும்பங்கள் குடிமக்களின் பதிவேட்டிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக காசா நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.